நீங்க ஒரு ஹோலிஸ்டிக்கா ஓவராலா எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை அவருடைய நோக்கம் என்னவா இருக்கு? அவருக்கு ஏதாவது வியூகம் இருக்கா? இல்ல இதற்கு பின்னாடி அண்ணாமலைக்கு என்ன பயன் இருக்கு இப்படி பேசுவது மூலமாக? அதிமுகவே இல்ல எந்த கட்சிகளையோ பலவீனம் அடைகிறது, இல்ல காணாமல் போயிட்டு இருக்கு, தேய்ந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்வது மூலமா அண்ணாமலைக்கு என்ன பயன்? அண்ணாமலையுடைய டார்கெட் வந்து எப்பவுமே அவர் வந்து சென்னை நகர போலீஸை பாராட்டினார். நடுவில் சென்னை நகர போலீஸை ஏன் பாராட்டினார்னா, காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒருத்தனை வந்து ஆம்ஸ்டாங் படுகொலையில் கைது பண்ணிட்டாங்க, ரைட்டுங்களா? அதுக்காக சென்னை நகர போலீஸை பாராட்டினார். அவர் என்னைக்காவது பாஜக தலைவர் சென்னை நகர போலீஸை பாராட்டுவாரா? மாட்டார். அவர் பாராட்டுறாருன்னா காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு ரவுடியை வந்து கைது பண்ணுறாங்க. எப்படி சம்பந்தம்? எதுங்க இப்போ இந்த இஷ்யூக்கு எப்படி சம்பந்தம்? இந்த இஷ்யூவில் அவர் வந்து செல்வ பெருந்தகை சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் விஜய்க்கு பொருத்தமான இடம் வந்து என்டிஏ தான். அவர் வந்து பாஜகவையும் எதிர்க்கிறார். இந்தியா கூட்டணி தான் சொல்றேன். இந்தியா கூட்டணி தான் அவங்களுக்கு வந்து பொருத்தமான இடம்னு அவரோட ஸ்டேட்மெண்ட். அவர் செல்லூர் ராஜு ஸ்டேட்மெண்ட்டுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணல, அது சும்மா கூட சேர்த்துக்கிறார். தேர்ந்து போன கட்சிகள், உடைந்து போன கட்சிகள் அப்படின்னு சேர்த்துக்கிறாரே தவிர அவருடைய டார்கெட் வந்து எங்கே இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக ஒரு விஷயத்தை இவர் பண்ணிடுவார். அஃப்கோர்ஸ் விஜய் வந்து தந்தை பெரியார் அட்டாக் பண்ணதுக்கே அவர் ரியாக்ட் பண்ணல. ஆனாலும் இந்தியா கூட்டணிக்கு அவர் எப்படியாவது ரியாக்ட் பண்ணிடுவாரோன்ற ஒரு அச்சத்தில் தான் சொல்கிறார். ரெண்டாவது, ரவீந்திரன் சொன்ன மாதிரி இவர் வந்து தனித்து போட்டிடணும், ரைட்டுங்களா? பாஜக கூட்டணி வந்து அதிமுக கூட்டணியோட இல்லாமல் போட்டிடணும். அப்போ தான் வந்து இவருக்கு இவருடைய மாநில தலைவர் பதவியும் இவருடைய நலன்கள்னு ஒன்று இருக்குது. இவர் மேலே நிறைய அலிகேஷன் வருது. இவருக்கு நெருக்கமானவங்க வீட்டிலலாம் ரெய்டுகள், இன்கம் டேக்ஸு, மத்திய அரசோட ரெய்டுகள் போயிட்டுருக்கு. அதெல்லாம் வந்து பாதுகாக்கணும்னா இது வந்து தனியாக நிற்கணும். இப்போ மாவட்ட தலைவர்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. மாவட்ட தலைவர்கள் எல்லாத்துலேயுமே இது இல்லை. இப்போது இருக்கக்கூடிய நியூஸ் என்னென்னா, இவர் வந்து மாநில தலைவரை கன்னியூ ஆக மாட்டார்ன்றதான் பெரும்பான்மையான நியூஸ். அண்ணாமலை வில் பி அவுட் ஸ்போக்கன் இன் ஃபியூ செகண்ட்ஸ் அண்ட் ஃபியூ மினிட்ஸ், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒரு பொங்கலூர் மணிகண்டன் சொன்ன மாதிரி அவர் ஒரு அகில இந்திய தலைவர், அவர் பேசிட்டு அவர் மேலே போயிடுவார் அப்படின்றது. இதுதான் அண்ணாமலை. ஆனால் இதில் முக்கியமான சினாரியோ நீங்கள் ஒன்று கவனிக்க வேண்டியது, தமிழக அரசியல்வாதிகள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, விஜய் ஆரம்பத்திலேருந்து ஒரு கூட்டணிக்கு தயாராக இருக்கார். டே ஒன்னுலேருந்து அவர் ஒரு கூட்டணிக்கு தயாராக இருக்கார். ரெண்டாவது ப்ராமிஸ் அவர் கொடுத்தது என்னன்னா, யார் என் கூட கூட்டணிக்கு வந்தாலும் அவங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு தருவேன், ரைட்டா? நீங்கள் பாசிசமானா நீங்கள் பாயாசமா? அவருடைய டார்கெட் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும், நாளைக்கு பரந்தூர் போகிற வரைக்கும் திமுக தான். ஆமாம், திமுக எதிர்ப்பு, ரைட்டா? அப்போது திமுக எதிர்ப்பில் அவர் ஏன் ஒரு பவன் கல்யாண் மாதிரி அதிமுகவோட மிங்கிள் ஆகி ஒரு கூட்டணி அமைச்சிட்டு, ரைட்டா, ஒரு டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு அவர் ஒரு டிஎம்கே கவர்மெண்ட்டை கோ த்ரூ பண்ணக்கூடாது? அதுக்கு ஏன் விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம் இன்னைக்கு முரண்பட்டு நிற்கிறாங்க திமுக கூட்டணியில்? விடுதலை சிறுத்தைகள் ஆல்ரெடி ஆதவ் அர்ஜுன் ரெட்டி மூலமாக முரண்பட்டு நின்னாங்க, ரைட்டா? இவங்க ரெண்டு பேரும் ஏன் இரையாகி வரக்கூடாது? காங்கிரஸை சொல்லலை நான், காங்கிரஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலை நான். காங்கிரஸ் அவங்க கூட இருக்கலாம், சிபிஐ கூட அவங்க கூட இருக்கலாம். சிபிஎம்மும் விடுதலை சிறுத்தையும் அதிமுகவும் தாவேகாவும் வர தேர்தலில் ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டி? மைனஸ் ஒன்னே. இதுக்கான சாத்தியம் இருக்குங்கிறீங்க? விசிக, சிபிஎம், தாவேகா, அதிமுக இதான் அந்த மெகா கூட்டணின்றீங்க. இதுக்கான மெகா கூட்டணிக்கான ப்ரோக்ராமை அவர் முதல் பொதுக்கூட்டத்திலேயே சொல்றாரு, நாங்கள் வந்து எதிர்க்கிறோங்க, ஆனால் அதுக்குன்னு நம்ம கூட வரவங்கள சும்மா விட முடியுங்களா? அவங்களாம் கூட்டணி கட்சிங்க, அவங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு. அப்போ தான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்றதை வந்து முன் வச்சு வராங்க, ரைட்டுங்களா? அது விடுதலை சிறுத்தைகள் அது இல்லை 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 இல்லைன்னு மறுத்துருக்காங்க. இன்னைக்கு இப்போ சமீபத்தில் எம்ஜிஆர் பிறந்த நாளைக்கு, ரைட்டுங்களா, ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து ஒரு தனியாக ஒரு ட்வீட் எம்ஜிஆரை பாராட்டி புகழ்ந்து, மோடி ஒரு ட்வீட்டு எல்லாரும் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த மாதிரி ஒரு ஒர்க் அவுட்டை பவுன்சிங் பேடுன்னு ஒரு அமைப்பு இருக்குங்க, அது தமிழகத்தில் இருக்க முதலாளிகளுடைய ஒரு குரூப். அது
அந்த குரூப்பில் இருக்கக்கூடியவங்க தான் வந்து அந்த விகடன் விழாவையும் ஏற்பாடு பண்ணாங்க, அம்பேத்கர் விழாவையும். அந்த அமைப்பு வந்து இந்த கூட்டணிக்கான முயற்சிகளில் பெரிய அளவுக்கு ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆட்கள்லாம் அதுக்கான ஃபேவரைட்டான ஒர்க்குக்காக வராங்க. ஒரே ஒரு கொஸ்டின் தான், நீங்கள் எழுப்பின ஒரே ஒரு கொஸ்டின் தான், யார் சிஎம்? எடப்பாடி சிஎம்மா, விஜய் சிஎம்? இது நம்ம ரொம்ப ஹைப்போதெட்டிக்கலா அது நம்ம யோசிக்கிறோம், இதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்ற அதெல்லாம் அடுத்தடுத்த கட்டங்கள். இப்போ நான் வரேன், இப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டணி அப்படின்னா அண்ணாமலை காணாமல் போகக்கூடிய கட்சிகள் விஜயை கூப்பிடுறாங்க, இளைஞர்கள் இல்லாத கட்சிகள் விஜயை துணைக்கு அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்வது மூலமா அண்ணாமலைக்கு என்ன பயன்? அவருக்கு அரசியல் ரீதியாக என்ன லாபம் இதுல இருக்குன்னு அவரு இதை ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அதிமுக வந்து தேஞ்சு போன கட்சி, அது இப்போ 19% வாக்கு. இப்போ சொன்னார் இல்லைங்களா, சட்டமன்ற தேர்தல் வரும்போது 19% அதிக வாக்கு. இப்போ சட்டமன்ற தேர்தலில் அவருடைய எடப்பாடியார் வந்து தன்னுடைய சாதியை ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணார். ஆராசா ஒரு ஸ்டேட்மெண்ட் வர அது பண்ணார். ரெண்டாவது 10.5% இடஒதுக்கீடை வந்து பாமகவுக்கு கொடுத்துட்டு பாமக துணையோடு அவர் வந்து நின்னார். அவர் தோற்ற இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் மைனஸ் ஆகி நின்ன இடம் இன்னைக்கு வரைக்கும் அவர் பண்ணாத இடங்கள் வந்து முக்குளத்தோர் வாக்குகள் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு சமப்பாவில். அந்த தேர்தலையே ஒரு 10-20 இடங்கள் வந்து மைனஸ் ஆச்சு. 75 + ஒரு 20-25 அப்படின்னு சேர்த்து வந்தீங்கன்னா அடுத்த ஆட்சிக்கு நெருக்கத்தில் அதிமுக வந்திருக்கும். அந்த அளவுக்கான ஒரு தேர்தல் தான். ஒரு 10 வருட அதிமுக ஆட்சியை பார்த்தப்புறம் மக்கள் போட்ட ஓட்டு, தமிழக மக்கள் போட்ட ஓட்டு ஒரு 90-95க்கு கிட்டத்தட்ட கொண்டு வந்தாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற பாசிபிலிட்டியில் இவங்க எல்லாம் எதிர்பார்க்கறது ஒன்று தான். இவங்க எல்லாருமே ஆன்டி டிஎம்கே ரெட்டாரிக்கில் ஹீட்டில் ரொம்ப பெருசாக போகிறாங்க. இந்த ஹீட்டில் பெருசாக போகிறது வந்து எந்த அளவுக்கு திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை தக்க வச்சுக்கும் பார்த்துக்கும். விஜயோட இந்த கால்குலேஷனுக்கு திமுக தயாராக இருக்கும். அவரோட ஒவ்வொரு முனைப்புக்குமே திமுக தன்னுடைய ஃபீல்டு ஒர்க்கை ரெடி பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வேற. ஆனால் இந்த முனைப்பு என்பது இருக்கிறது. தமிழக அரசியலில் இந்த முனைப்பு என்பது இருக்கிறது. இந்த முனைப்பு இல்லாமல் அதிமுகவை எப்படியாவது பாஜக கூட்டணியோடு கொண்டு வந்து சேர்த்துட்டு அதிமுக, பாஜக, தமாக, பாமக, சசிகலா, ஓபிஎஸ், தினகரன் இதெல்லாமே சேர்ந்து ஒரு ஃப்ரண்ட்டாக வந்து நின்று திமுகவுக்கு ஒரு ஃபார்மிடபிள் ஃபோர்ஸாக எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கான ஒரு முயற்சியும் நடக்குது. அண்ணாமலை தான் அதிமுக பாஜகவோட வந்து சேர்றது அண்ணாமலை விரும்பல, அவர் எடப்பாடி பழனிசாமியோட தலைமை விரும்பல. டோட்டலா அவர் விரும்பல. அவரோட இண்டிவிஜுவல், அவருடைய ஃபைனல் ஏம் ஒன்று இருக்கு சார் மேடம். அது வந்து கொங்கு நாடு ஜனதா கட்சின்னு ஒரு கட்சியை ஆரம்பிக்கணும்னு தான் அவருடைய ஃபைனல் ஏம். அவர் அதில் தான் கிளியராக இருக்கார். அது வந்து அவர் கொங்கு பெல்ட்டில் அவருக்கும் எடப்பாடிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் நடக்கக்கூடிய அந்த சண்டேயில், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சண்டேயில் கூட அவர் அதுதான் எதிர்பார்த்து போகிறார். அதுக்கான பிளான்ட்டில் தான் அவர் போகிறார். அப்போ அந்த கொங்கு நாடு ஜனதா கட்சின்ற ஒரு அனாலிட்டிக்கு போனோன்னா பாஜகவை தனியாக நிற்க வச்சு ஒரு பெரிய அளவுக்கு ஓட்டு வாங்கி காட்டணும். இப்போ அண்ணாமலை எடுக்கிற முயற்சி என்பது, அண்ணாமலையுடைய பேச்சு என்பதும் திமுக ஈஸியாக கேக் வாக்கில் ஆட்சிக்கு வர்றதுக்கு சாதகமாக தான் இப்போ அவருடைய பேச்சும் நிலையும் இருக்கு. ஆனால் அதை மீறி தமிழக அரசியலில் ஒரு பொலிட்டிக்கல் காம்பினேஷனை கொண்டு வருவதற்கான முயற்சி வந்து எல்லா சைட்ல இருந்தும் நடந்துகிட்டு இருக்கு சார். அது என்னன்றது நம்ம தொடர்ந்து பேசலாம்.